சாந்தி பூஜை முடியற வரைக்கும் மித்ராவும் பசங்களும் ஒன்னா சேர்ந்து போக கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. அவங்க கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சு. இப்ப நான் என்ன பண்ணட்டும்? தடுத்து நிறுத்து. சீக்கிரம் போய் தடுத்து நிறுத்துமா. அவங்களுக்கு கண்டம் ஏற்படுறதுக்கு முன்னாடியே அவங்கள காப்பாத்து. நான் இப்பவே போறேன் ஜோசியரே. கிளம்பிட்டேன். லக்ஷ்மி லக்ஷ்மி நில்லுமா. லக்ஷ்மி என்ன ஆண்டி ஏதோ வீடு பத்தி எறிற மாதிரி இப்படி ஓடிட்டு இருக்கா? பத்தி எறியற வீட்டை அணைக்கிறதுக்கு இவ ஃபயர் இன்ஜினா என்ன? லக்ஷ்மி நம்ம கிட்ட எதையும் சொல்லாம அழுதுகிட்டே போறாளே. எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. வாங்குங்க போலாம். விவேக் கார் எடுறா. ஓகே பெரியம்மா. என்னாச்சு? எல்லாரும் ஒரே நேரத்துல கிளம்புறாங்க. நான் தான் சொன்னல ஆண்டி, கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருக்கும். அப்படின்னா என்ன பத்தி எரியுதுன்னு நம்மளும் பாப்போம். வா போலாம். பிரேக் பிடிக்கல சொன்னோ. என் கூட இருந்தா உனக்கு தான் ஆபத்து. நீ குதிச்சிரு. உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன்பா. டேய் சொன்னோ, என் கூட இருந்தா உனக்கு ஏதாவது ஆயிடும். நீ முதல்ல குதி. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லப்பா, நான் உங்க கூட தான் இருப்பேன். ஐயோ அதுக்கு இல்ல சொன்னோ. சொன்னோ, எதிரில பெரிய பள்ளம் இருக்கு, ஆபத்து. நீ குதிச்சிரு. இல்ல முடியாது, நான் உங்க கூடயே இருக்கேன்பா. நோ! அப்பா! லக்கி, தாத்தா, அப்பாவும் ஜுன்னும் பள்ளத்தை மாட்டிக்கிட்டாங்க. அம்மா தான் பிடிச்சு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. பெரியப்பா வாங்க. அப்பா! அண்ணே அங்க பாக்கும்போது ஏதோ பிரச்சனையான மாதிரி தெரியுதுல்ல ஆண்டி? ஆமா மனிஷா, திரும்ப அவனுக்கு கண்டம் ஆரம்பிச்சிருக்கு. வா போலாம். ஜுன்னு, ஜுன்னு. இவங்க 4 பேரும் ஒரே குடும்பம். சேர்ந்து பூஜை செஞ்சா அதுல என்ன தப்பு இருக்கு? அப்படின்னா லக்ஷ்மி செஞ்ச தப்பையும் துரோகத்தையும் ஒரே அடியா மறந்துட்டு மித்ரா லக்ஷ்மி கூட சேரணும்னு சொல்றீங்களா மாமா? நீ இதுக்கு நடுவுல வராத தேவயானி. இது இந்த பசங்க உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், லக்ஷ்மியோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். நான் என்ன செய்யறது ஆண்டி? அப்ப என் வாழ்க்கை என்ன ஆகுறது? நான் என்ன குழம்புல கருவேப்பிலையா இல்ல சீட்டாட்டத்துல வர ஜோக்கரா? அத நீ தான் டிசைட் பண்ணிக்கணும் மனிஷா. நீ தான் தேவையில்லாம மித்ராக்கும் லக்ஷ்மிக்கும் நடுவுல வந்திருக்க. யாருக்கு நடுவுல யார் வந்தாங்க மாமா? மித்ராவுக்கும் மனிஷாவுக்கும் நடுவுல லக்ஷ்மி வந்தாளா, இல்ல லக்ஷ்மி மித்ராவுக்கும் நடுவுல மனிஷா வந்தாளா? மாம், உங்களை பேச வேண்டாம்னு பெரியம்மா சொன்னாங்கல்ல, இப்ப எதுக்கு தேவையில்லாம மூக்க நுழைக்கிறீங்க? யாரு என்ன பேசினாலும் மித்ராவும் லக்ஷ்மியும் புருஷன் பொண்டாட்டி, ஜுன்னுவும் லக்கியும் அவங்களோட பசங்க. தேவயானி, இத போய் கோவில்ல கொடுத்துட்டு வந்துற. அக்கா எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்களா, இல்ல இந்த சீன்ல என்ன அவாய்ட் பண்றாங்களா? ஹோமம் நல்லபடியா நடக்கணும். சாந்தி பூஜை சிறப்பா இருக்கணும். சரியா? சரிங்க ஜோசியரையா. வணக்கம் வணக்கம் ஜோசியர். வாழ்க வளமுடன். என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? மித்ரா லக்ஷ்மி எங்க அரவிந்தா? அவன் வந்துட்டு இருக்கான் ஜோசியரே. ஆனா ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்னம்மா? மித்ராவை பூஜைக்கு ஒத்துக்க வைங்கன்னு சொன்னல. மித்ரா பூஜைக்கு ஒத்துக்கிட்டான். ஆனா லக்ஷ்மியோட சேர்ந்து பூஜை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டான். இது குடும்பமா உட்கார்ந்து செய்ய வேண்டிய சாந்தி பூஜை. பசங்களும் கூட இருக்கணும். அது வந்து மித்ரா லக்கி கூட சேர்ந்து பூஜை பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். லக்ஷ்மி ஜுன்னு தனியா பூஜை பண்ணிக்கலாமா? அப்படி தனித்தனியா பண்ணா பலன் இருக்காதம்மா.
மொத்த குடும்பமும் ஒரே இடத்துல இருந்து பூஜையை பண்ணணும். ஆனா மித்ரா இதுக்கு ஒத்துக்கலையே ஜோசியரே. எப்படியாவது ஒத்துக்க வைங்க, இல்லனா இந்த பூஜைக்கே பலன் இருக்காது. நான் அவனை ஒத்துக்க வைக்கிறேன். ம். என் பையன் காலில் விழுந்தாவது சரி, என் மருமக பக்கத்துல நான் உட்கார வைக்கிறேன். அரவிந்தா, அரவிந்தா, என்ன அரவிந்தா நீ மித்ரா காலில் விழ போறியா? வேற வழி இல்லைங்க. என் மருமகளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். என்னவ ஜெயிலுக்கு போக விடாமலையும் நம்ம குடும்ப கௌரவத்தையும் அவ காப்பாத்திருக்காங்க. அப்படிப்பட்ட லக்ஷ்மிக்காக என்ன செஞ்சாலும் தப்பில்ல. என்ன மித்ரா, இந்த பூஜையில நம்ம பக்கத்துல உட்காரலாம்ல? கல்யாணமாகாம எப்படி உட்காருவேன் மனிஷா? ஆஹா, வருங்கால மனைவியாக போறதுனால பூஜையில உட்காரலான்னு ஜோசியர் சொல்லிருக்காரா ஆண்டி? நீ என்ன சொல்ற மித்ரா? உன் விருப்பம் மனிஷா. உனக்கு உட்காரணும்னு தோணுச்சுன்னா உட்காரு. ஆஹா, உனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைல்ல? ஆஹா, அது நான் உன் கூட 2 தடவை கல்யாணம் மேடை வரைக்கும் வந்திருக்கேன். எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. உன் விருப்பம்னு சொல்லிட்டல மனிஷா. ஓகே ஆண்டி. அந்த ஜோசியர் ஆசைப்பட்ட மாதிரியே நானும் மித்ராவும் லக்கியும் பூஜையில உட்கார போறோம். வேற லெவல். இங்க வந்ததுக்கு அப்புறம் நீ பிளான் போடுவேன்னு நினைச்சா வரதுக்கு முன்னாடியே பிளான போட்டுட்டியே. இதுல என்ன இருக்கு ஆண்டி? எல்லாம் அந்த ஜோசியரோட கருணை தான். மித்ராவும் பக்கத்துல இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஜோசியர் மேல போட்டுட்ட. ஆனா இங்க வந்து என்னத்த சமாளிப்பியோ? நீங்களே பாப்பீங்களா ஆண்டி? நாங்க வந்துட்டு இருக்கோம். வச்சிடுறேன். ஐ அம் so happy மித்ரா. உன் கூட நான் எந்த விதத்துல நான் உன் பக்கத்துல உட்கார்ந்தாலும் எனக்கு ஓகே தான். இந்த பூஜையை கூட நம்ம கல்யாணமா தான் நான் பாக்குறேன். தேவயானி, இதோ வரேன்க்கா. பட்டு புடவைய கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன்க்கா. சரி, வா போலாம். எங்க போறோம்க்கா? இங்க பூஜை இருக்குல்ல? பூஜைக்கு தான் போயிட்டு இருக்கோம். வா. என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இந்த படி ஏறிதான் நம்ம மேல போனோம்.